الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويشهد الله على ما في قلبه وهو ألد الخصام. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய அருளினால் இதுவரைக்கும் நாம் அந்த தொடரிலே 203 ஆயத்துகளை முடித்து 204வது ஆயத்தான وَمِنَ النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا என்ற ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி 212வது ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீர்களை, அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்க்க போகிறோம். அதன் முதல் பாடமான அல் முனாசபத், தொடர்புகள், கனெக்ஷன், முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தெல்ல தெளிவாக சென்ற பாடத்திலே விளக்கப்பட்டு விட்டது. அதை தொடர்ந்து இந்த பாடத்திலே நாம் அகராதி சம்பந்தமான, அதாவது இந்த பாடத்துடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இது 285வது பாடம், 285வது பாடம். இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதாவது அகராதி சம்பந்தமாகத்தான் பார்க்கிறோம். இதிலே நாம் சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ குரான்ல வரக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில், அதாவது 203வது 204வது ஆயத்திலிருந்து 212வது ஆயத்து வரைக்கும் ஏறத்தாழ 8 ஆயத்துகள் உட்பட வருது. 8 ஆயத்துகளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் வளமையாக இதற்கு தலைப்பு கொடுப்பதற்காக வேண்டி 2-3 புதிய இன்னும் முக்கியமான வார்த்தைகளை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் தலைப்பாக கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன? முதலாவது அலத்துல் ஹிசாம் என்பதாக வந்திருக்கிறது. அல் மிஹாத், ஃபபிஸல் மிஹாத். ஜுலல் என்பது ஃபைன் ஜலல்தும் என்பதாக அங்கு குரானிலே அந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிலிருந்து ஜுலல் என்பதாக எடுத்திருக்கிறோம். அலத்து, அல் மிஹாத், அஸ்ஸலல், அதாவது இந்த 3 வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நாம் இந்த 3 வார்த்தைகளையே தலைப்பாக இங்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அங்கு வரக்கூடிய ஆயத்துகளுடைய அர்த்தங்களில் இன்னும் சில வார்த்தைகள், அதற்கு அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அதை இன்ஷா அல்லாஹ் பாடத்திலே பார்ப்போம். வாருங்கள், இப்பொழுது கிதாபிற்குள் செல்வோம். அதனுடைய விளக்கங்களை, அர்த்தங்களை தெளிவாக நாம் காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து, முதலாவது அல் முனாசபத்து என்பதை பார்த்தோம். முனாசபத் என்பது தோதுவானது, கனெக்ஷன், தொடர்பு. இப்பொழுது அல் லுகத்து என்பதை பார்க்க போகிறோம். அல் லுகா, லுகால பார்க்க போகிறோம். லுகானா என்ன? அகராதியுடைய பொருள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது வார்த்தை அலத்து. وَمِنَ النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيُشْهِدُ اللَّهَ عَلَى مَا فِي قَلْبِهِ وَهُوَ أَلَدُّ الْخِصَامِ. அலத்து என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அல் லதது என்பதிலிருந்து வந்திருக்கு. ஷித்தத்துல் ஹுசூமத்தினா, அதாவது வீண் விவாதம் பண்றதுல கடுமையானவன். விதண்டாவாதம் என்று சொல்லுவோம் அல்லவா? சண்டையிடுறது, விதண்டாவாதம் பண்றது, வீண் விவாதம் பண்றது, என்ன? குவாரல். விதண்டாவாதம் பண்றதுல கடுமையானவன், விதண்டாவாதம் பண்ணுவதில் கடுமை.
அதுதான் லதத் என்பதாக சொல்லப்படும். அதாவது சண்டை பிடிச்சா விதண்டாவாதம் அதிகமாக பண்ணுவோம். ஒரு வாயை மூட முடியாது, அவ்வளோ ஒரு விதண்டாவாதம் அதனுடைய கடுமைக்கு அல்லதத் என்பதாக சொல்லும். கால திபிரி திபிரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல் அலத்து, அலத்துங்கிற வார்த்தை இருக்க, அஷதீதுல் ஹுசூமத்து, கடுமையான விதண்டாவாதம், கடுமையான விதண்டாவாதம், கடுமையான வீண் விவாதங்கள் இதற்கு சொல்றது. சரி. வஃபில் ஹதீசி, ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்ன அபுகலர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலத்துல் ஹசமி, ஹசிமி என்பதாக சொல்றது. இன்ன அபுகலர் ரிஜாலி, மனிதர்களில் மிகவும் கோபமானவர்கள், மனிதர்களில் மிகவும் கோபத்திற்கு ஆளானவர்கள் யாருக்கு? இலல்லாஹி, அல்லாவிடத்திலே மிகவும் கோபத்திற்கு ஆளான மனிதன் யார்? அல் அலத்துல் ஹசிமி, கடுமையான விவாதம் விதண்டாவாதம் செய்யக்கூடிய மனிதன். விதண்டாவாதம், கடுமையான முறையில் விதண்டாவாதம் செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கோபத்திற்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விற்கு பிடித்தது நறுமி மென்மை, அதே போல அழகிய சொற்கள், அழகான முறையில் பேசுறது. கூலு கவுலன் சதீதா, கூலா லஹு கவுலன் லையினா என்பதாக இந்த மென்மையான வார்த்தைகள், அழகான சொல்றது, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்கு. இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. அதை விட்டுட்டு விதண்டாவாதம் செய்கிறது, இதுவும் கடுமையான முறையில் விதண்டாவாதம் செய்வது இருக்கிறதே, அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே மிக மிக கோபத்திற்கு ஆளானவன் அந்த மனிதனாகத்தான் இருக்கிறான், விதண்டாவாதம் செய்யக்கூடிய மனிதன் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பித்து விட்டார்கள். அல் ஹர்சு ஹுவ அலத்துல் ஹிசாம் வைதா தவல்லா சஆ ஃபில் அர்தி லியுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல. ஹர்ஸ் என்றால் அஸ்ஸர்உ, விவசாயத்துக்கு சொல்றது, விவசாய நிலத்துக்கு, விவசாய பூமிக்கு. லிஅன்னஹு, ஏனென்றால், யுஸ்ரஉ, முதலாவது என்ன செய்யப்படும்? விவசாயம் செய்யப்படும். சும்ம யுஹ்ரசு, பின்புதான் அதில் உழப்படும், பின்புதான் அதை அறுவடை செய்ததெல்லாம் இருக்கு. முதல்ல என்ன செய்யறது? விவசாயம் செய்யறது, நாற்று நடுறது, அதுக்கு பிறகு விவசாயம் செய்து எடுக்கிறது. சரி, அதுக்கு அல் ஹர்ஸ் என்பதாக சொல்லிட்டோம். அன் நஸ்ல், அன் நஸ்ல்னா என்ன? அது துர்ரியத்து வல் வலதி, துர்ரியத்துக்கும் சொல்றது, வலதுக்கும் சொல்றது, துர்ரியத்துக்கும் சொல்றது, வலதுக்கும் சொல்றது. துர்ரியத்துனா சந்ததிகள், வலதுனா குழந்தைகளுக்கு சொல்றது, குழந்தைகளுக்கு சொல்றது. வலதுனா குழந்தைகள், அப்போ வலதுனா ஒரு குழந்தை, துர்ரியத்துனா சந்ததி. அப்ப நஸ்லுங்கிறது சந்ததிக்கும் சொல்றது, அதே மாதிரி வலது குழந்தைக்கும் சொல்றது. சரிங்களா? அஸ்லுஹு, அண்ட் அசல் என்ன அப்படின்னா, அல் ஹுரூஜு பிசுராத்தின், அல் ஹுரூஜ் பிசுராத்தின்னா வேகமாக வெளியேறுதல். அல் ஹுரூஜுங்கிறது வெளியேறுதல், பிசுராத்தின்னா வேகமாக வெளியேறுதல். வேகமாக வெளியேறதுக்கு என்ன சொல்றது? வேகமாக ஒரு இடத்தை விட்டு வெளியேறதுக்கு நஸ்ல், நஸ்ல் என்பதாக சொல்லப்படும். சரி, ஒமின்ஹு, அந்த நஸ்ல், அந்த வார்த்தை வேகமாக வெளியேறுதல் என்ற இதிலிருந்து தான் என்ன சொல்லப்படுது? நஸ்ல் என்ற வார்த்தை, மின்ஹு மின்ஹுனா அந்த நஸ்ல் என்ற வார்த்தையிலிருந்து தான் சொல்லப்படும். இலா ரப்பிஹிம் யன்சிலூன் வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மறுமுறை சூர் ஊதப்பட்டால், வனுஃபிக ஃபிஸ்ஸூர்னா இரண்டாவது சூர் ஊதப்பட்டால், ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி, உடனே அவர்கள் எல்லாம் சமாதிகளிலிருந்து, அஜிதாஸ்னா சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் வேகமாக ஓடி வருவார். சமாதியிலிருந்து வெளியேறி ஓடி வருவார். அதுக்கு தான் இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவனுடைய ரப்பின் பக்கம் வெளியேறி ஓடி வருவார்கள். அப்போ மின்ஹு, அதில் இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவருடைய இரட்சகனின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் வேகமாக வெளியேறி ஓடி வருவார்கள்.
சும்மிய நஸ்லன், நஸ்லன் என்று பெயர் சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னு சொன்னா லிஅன்னஹு யன்சிலு, லிஅன்னஹு யன்சிலு, யஸ்குத்து, யன்சிலுனா அதாவது என்னது விழுந்து விடும் அர்த்தம். அது யஸ்குத்து, அதாவது விழுந்து விடுறது. மிம்பத்தனி உம்மிஹி பிசுராத்தின், அப்போ தாயுடைய வயிற்றை விட்டு, அதாவது ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து வேகமாக வெளியேறுதலுக்கு என்ன சொல்றது என் சிலு என்பதாக சொல்றது, அதாவது எஸ் குத்து. சரிங்களா? அப்போ குழந்தை வெளியாகிறதுக்கு என் சிலு என்பதாக சொல்றது. அதனாலதான் அதுல இருந்து தான் நசில், நசில் என்ற வார்த்தை அதனாலதான் சொல்லப்படுது. நசில்ங்கிறது சந்ததி, வம்சாவளி, இதுக்கு சொல்றது. அப்ப இந்த வம்சாவளி சந்ததி என்று சொல்றது காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அது குழந்தை வெளியேறதுக்கு, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேறதுக்கு தான் நசில் என்ற வார்த்தையை புழங்குறாங்க. பிலா ரப்பி மின்சுலுங்கிறது அந்த வார்த்தையுடைய அர்த்தமா இருக்கு. அல் இஸ்ஸத்து வைதா கீல லஹுத்தகில்லாஹ அகதத்துல் இஸ்ஸத்து. அல் உன்ஃபத்து வல் ஹமியத்து, அதாவது அல் இஸ்ஸத்துனா அல் உன்ஃபத்து அல் ஹமியத்து, அதாவது ரோஷம். உன்ஃபத்துனால் அந்த ரோஷத்துக்கு சொல்றது. அப்போ ரோஷத்துக்கு அது மாதிரி என்னது, அது என்ன சொல்றது, ரொம்ப ரோஷப்படுறான்னு சொல்றோம், அந்த மாதிரி ரோஷத்துக்கு சொல்றது. அதுக்கு தான் அந்த உன்ஃபத்துங்கிற வார்த்தையும் ஹமியத்துங்கிற வார்த்தையும் புழங்கப்படுது. ஹஸ்புஹு, அப்போ வமினன் நாசி மை யஜிபுக ஹஸ்புஹு ஜஹன்னம் பிஸல் மிஹாத். இந்த இடத்துல என்னது ஹஸ்புஹுங்கிறது, ஹஸ்புஹு இஸ்மு ஃபிஅலின் பிமானா காஃபியா, காஃபியா. அதாவது ஹஸ்புஹுங்கிறது ஹசிப இஸ்மு ஃபிஅலின், அதாவது ஃபிஅலுடைய இஸ்மாக இருக்குது. ஹசிப என்ற ஃபிஅலுடைய இஸ்மாக இருக்குது. பிமானா காஃபியா, போதுமானவன் என்ற அர்த்தத்தை, அவனே போதுமானவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல் மிஹாத், ஹஸ்புங்கிறதுக்கு சொல்லிட்டோம். அல் மிஹாத்னா என்ன? அல் ஃபிராஷுல் முமஹத், அதாவது தயாரிக்கப்பட்ட ஒரு விரிப்பு. அப்போ தயாரிக்கப்பட்ட ஒரு விரிப்பு, தொட்டில் போன்ற ஒரு விரிப்புன்னு சொல்லுது. தொட்டில் போன்ற ஒரு விரிப்பு. லின் நௌமி, தூக்கத்திற்காக வேண்டி ரெடி செய்யப்பட்ட, தயாரிக்கப்பட்ட ஒரு விரிப்பு, அது தொட்டில் மாதிரி ஒரு விரிப்பு. சரி. யஷ்ரி வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மரலாத்தில்லா. அப்போ யஷ்ரி அப்படின்னா என்ன? எபிஉ, விற்கிறது, விற்கிறான் என்ற அர்த்தம். பொதுவா இஷ்டரா அப்படிங்கிற மாதிரி வாங்கினான்னு வரும். ஷரா யஷ்ரி அப்படின்னா விற்றான், விற்கிறான். இப்திகா அப்படின்னா தலபு, தேடுதல், தேடுதல், ஆர்வமித்தல், தான் சொல்றது. அஸ்ஸில்மி யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இப்போ சில்முங்கிறது பி கஸ்ரி சீனி, சீனுக்கு கஸ்ரா வருது, சில்ம். பிமானல் இஸ்லாம், பிமானல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கருத்தின் அடிப்படையில் சில்ம் என்ற வார்த்தை வழங்கப்படுது. பி கஸ்ல ஐன், ஐனுடைய சீன் களிமா வந்து கசர் கொடுக்கப்பட்டு அப்போ சில்ம் என்று வந்தால் இஸ்லாம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி ஃபத்ஹிஹா, அப்போ சல்ம் என்பதாக வருது. பி ஃபத்ஹிஹா, அப்போ சீனுக்கு வந்து சா என்று கொடுத்துட்டா பிமான சுல்ஹ், அதாவது அதாவது சுல்ஹ்னா ஒப்பந்தம் செய்தது. இப்போ சல்ம் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா சுல்ஹ், ஒப்பந்தம் செய்ய, அதாவது சீர்திருத்தம் செய்து வைப்பதற்கு சொல்லப்படும். அதே மாதிரி அஸ்லுஹு மினல் இஸ்திஸ்லாமி, அப்ப இந்த சில்முங்கிற வார்த்தை அதனுடைய அசல் எதுலேருந்து வந்திருக்கு? இஸ்திஸ்லாம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இஸ்தஸ்லம, அதுலேருந்து எஸ்தஸ்லிமு, முஸ்தஸ்லிமுன், முஸ்தஸ்லமுன், இஸ்திஸ்லாமுன். அப்போ இந்த இடத்துல என்னது? இஸ்திஸ்லாம். வஹுவ வஹுவல் குதூஉ வல் இன்கியாது, வஹுவல் குது அது பணிதல்,
அது நடைமுறைப்படுத்துதல். இதுக்கு தான் என்ன சொல்றது? அல் இஸ்திஸ்லாம் என்பதாக அந்த வார்த்தையை புழங்குறது. சரி. தஅவுது அஷீரத்தி லிஸ்ஸில்மி ஹத்தா ரஅய்துஹும் தவல்லவ் முதுபிரீனா. தஅவுது அஷீரத்தி, என்னுடைய குடும்பத்தார்களை நான் அழைத்தேன். லிஸ்ஸில்மி, இஸ்லாத்தின் பக்கம். இஸ்லாத்தின் பக்கம் என் குடும்பத்தார்களை நான் அழைத்தேன். ஹத்தா, எது வரைக்கும் என்றால் ரஅய்துஹும், நான் அவர்களை காணும் வரைக்கும், பார்க்கும் வரைக்கும், தவல்லவ் முதுபிரீனா, எங்களிடமிருந்து புறமிதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக, பின்னங்காலால் புறமிது, புதுபிரினா பின்னால் திரும்பி ஓடுறது, அதாவது புறமிதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக நான் காணும் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சேன்? இஸ்லாத்தின் பக்கம், தீனின் பக்கம் அழைத்தேன். அதாவது இந்த இடத்துல சில்ம் என்பதாக வருது. அதே சல்ம் என்று வந்தால் எதுக்காக வேண்டிய அதாவது உடன்படிக்கை அல்லது என்னது சீர்திருத்தம், இதெல்லாம் வந்துடும். சுல்ஹ் என்பது அதாவது அதுக்கு தான் வரும். அப்போ இந்த இடத்துல சில்ம் என்று வந்திருக்கலாம். இஸ்லாத்தின் பக்கம் நான் என் குடும்பத்தார்களை அழைத்தேன். ஆனால் அவங்க என்ன செய்யலை, எனக்கு வழிபடலை, என் பேச்சை கேட்கவும் இல்லை, புறமுதுகிட்டு ஓடுவதை நான் பார்த்தேன். சரி. ஜலல்தும், ஜலல்தும்னா என்ன? ஜலல் அப்படின்னா என்ன? அல் இன்ஹிராஃபு அனி தரீக்கில் முஸ்தகீம், நேரான பாதையை விட்டும் திரும்பி விடுதல். இன்ஹிராஃப்னா என்ன? அதாவது இன்ஹிராஃப் அப்படின்னா திரும்புதல் சொல்றது. அதாவது திரித்தல் சொல்றோம். அனி தரீக்கில் முஸ்தகீம், நேரான பாதையை விட்டு கோணம் திரும்பி விடுதல். நேரான பாதையை விட்டு திரும்பிடுறதுக்கு தான் ஜலல் என்பதாக சொல்றது. அஸ்லுஹு, அந்த அசல் என்ன? ஃபில் கதமி, காலிலே சொல்றது, காலுக்கு சொல்றது, அதாவது காலில் ஏற்படக்கூடிய விஷயம். சும்ம உஸ்துஅமில ஃபில் உமூரில் மானவியத்தி, அதாவது மானா ரீதியான விஷயங்களிலே அது புழங்கப்பட்டது. மானா ரீதியான விஷயத்துல, மாணவியான விஷயத்துக்கும் இந்த வார்த்தை புழங்கப்படுது. சரி. அசல்ல காலால் வலிக்கி விடுறதை தான் சொல்றது, காலால் வலிக்கி விடுவதை சொல்றது. ஆனா இங்க என்ன ஆச்சு? அதாவது இந்த இடத்துல பொதுவாக சொல்லிடுச்சு, காலால் வலிக்கி விடுறதுக்கு தான் என்ன சொல்றது? ஜலலுங்கிற வார்த்தை சொல்றது. சரி. ஆனா இங்க மானா ரீதியான அர்த்தத்தை புழங்குறோம். லுலல், லுலல்னா என்ன? ஐ ஜம்உ லில்லத், லில்லத்துடைய பன்மை லுலல். வகிய மா மா எஸ்துரு ஷம்ச, சூரியனை எது மறைக்கிறதோ, சூரியனை எது மறைக்கிறதோ, இன்னும் யஹ்ஜுபு அஷ்யாத்தா, அதனுடைய ஒளியையும் அதனுடைய கதிர்வீச்சுகளையும் மறைக்கிறது. அனிருயத்தி, பார்ப்பதை விட்டும், சூரியனை பார்ப்பதை விட்டும், சூரியனுடைய கதிர்வீச்சுகளை பார்ப்பதை விட்டும் எது மறைக்கிறதோ அதற்கு லுல்லத் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு தான் அது லுல்லத் என்பதாக சொல்லப்படும். இங்கு வந்தது லுலல், லுலலும் லுலலும் இல் கமாம் என்பதாக. அல் எந்தருன்னா இல்லாயி, அதில் லுலலுங்கிற வார்த்தை குரான்ல புழங்கப்பட்டிருக்கு. அப்போ இது இதனுடைய அர்த்தங்களாக இருக்குது, இதனுடைய அர்த்தங்களாக இருக்குது. அப்போ இந்த ஆயத்து இறங்குனதுக்குரிய ஒரு சில சபபு நுசூல்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அதையும் பார்ப்போம். பாருங்க, சபபு நுசூலி, இறங்கியதனுடைய காரணம். ருவிய அறிவிக்கப்படுகிறது, அன்னல் அஹ்னஸ் பின் ஷுரைக், அஹ்னஸ் பின் ஷுரைக் இருக்கிறான, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தான். ஃபஅல்ஹர லஹுல் இஸ்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை வெளிப்படுத்துறான். நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நான் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக தன்னை ஒரு முஸ்லீமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வெளிப்படுத்துறான், அறிமுகப்படுத்துறான். தன்னை ஒரு முஸ்லீம் சொல்லி என்ன செய்றான்? அறிமுகப்படுத்துறான். வ ஹலஃப, இன்னும் சத்தியம் செய்கிறான், அன்னஹு யுஹிப்புஹு, அவன் இஸ்லாத்தை விரும்புகிறான் என்பதாக. அன்னஹு யுஹிப்புஹு, இதை இஸ்லாத்தை விரும்புகிறான்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இஸ்லாத்தை அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படிங்கிறத என்ன செய்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சன்னிதானத்தில், அவங்களுடைய முன்னிலையில் என்ன செய்கிறான்? இவன் காட்டுறான். சரி. ஒக்கான முனாஃபிகன்
ஹுஸ்னல் அலானியத்தி வ ஹபீசல் பாத்தினி. ஆனா அவன் எப்படி இருக்கான்? ஒரு முனாஃபிக்கா இருக்கான். எப்படிப்பட்ட முனாஃபிக்? ஹுஸ்னல் அலானியத்தி, அவனுடைய வெளிப்புறம் அழகானதாக, வெளிப்புறம் அழகானதாக, வ ஹபீசல் பாத்தினி, உள்ரங்கம் மிக கேடுகெட்டதாக இருக்கிறது. உள்ரங்கம் மிக கேடுகெட்டதாக இருக்கிறது. வெளிரங்கம் எனது அழகானதாக காட்டுகிறான். அப்போ வெளியில வந்து தன்னை நல்லவனா காட்டுறான், முஸ்லீம் மாதிரி காட்டுறான், ஈமான் கொண்டவனா காட்டிக்கொள்றான், இஸ்லாத்தை வெளிப்படுத்துறான், இஸ்லாத்தை ரொம்ப நேசிப்பதை போல நபிக்கு முன்னாடி காமிக்கிறான். ஆனா அவன் முனாஃபிக்கா இருக்கான். சும்மா ஹரஜ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்பி போயிட்டான். ஃபமர்ர பி ஸரஇன், அப்போ ஒரு விவசாய நிலத்தை கடந்து போறான். கௌமி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலிருந்து ஒரு கூட்டத்தாருக்கு சொந்தமான விவசாய நிலங்களை கடந்து செல்கிறான். ஹுமுருன், இன்னும் என்னது, ஒட்டகங்களையும் கடந்து செல்றான். போகும்போது ஹுமுர்னா எனது கழுதைகள் சொல்லி, ஹிமார், கழுதைகளையும் கடந்து போனான். அப்போ கடந்து போகும்போது என்ன செய்யறான்? அந்த விவசாய நிலங்களை எல்லாம் எரிச்சிடறான். விவசாய நிலத்தை எரிச்சிட்டு ஒக்கத்தல் ஹுமுரனா, கழுதைகளை கொலை செய்யறான். அப்போ ஈமானை வெளிப்படுத்துற மாதிரி படுத்திட்டு நபிட்ட தன்னை நடிச்சு தான் உண்மையானவன் மாதிரி காட்டிக்கொண்டு திரும்ப போகும்போது முஸ்லிம்களுடைய ஒரு விவசாய நிலத்தை முழுமையா எரிச்சிட்டு அவங்க அங்க வச்சிருந்த கழுதைகளை எல்லாம் கொண்டான், கொலை செஞ்சான். இப்போ இப்படி செஞ்சுட்டு போனவன ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். ஃபிஹியல் ஆயாத், அவனுடைய விஷயத்துல என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். சரி, என்ன ஆயத்து? வமினன் நாசி மை யுஅஜிபுக கவுலுஹு, மக்களை பார்க்கும்போது உங்களை சிலர் ஆச்சரியமுற்ற போல இருக்கும் அவருடைய பேச்சு இதெல்லாம். ஹுவ, அதாவது வமினன் நாசி மை யுஅஜிபுக கவுலுஹு, மக்களிலிருந்து யார் உங்களை ஆச்சரியப்படுத்துவது போல இருக்காங்களோ அவங்க வந்து என்னது அந்த ஆயத்துடைய தொடர் வருது. எது வரைக்கும்? இலா வைதா தவல்லா சஆ ஃபில் அர்தி, அதாவது வமினன் நாசி மை யுஅஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வயஷ்ஹதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி வஹுவ அலதுல் ஹிஸாம் வைதா தவல்லா சஆ ஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல் என்ற ஆயத்தை இறக்கி வச்சான். அப்போ இந்த இடத்துல வந்து அவன் காரணமாக இந்த ஆயத்தை இறங்குச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் முன்னாடி என்னது தன்னை மூமின் மாதிரி ஈமான் கொண்ட மாதிரி காமிச்சிட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டான்? அந்த முனாஃபிக் தனத்தை வெளிப்படுத்திட்டான். தன்னோட நபியினுடைய அந்த அந்த போகக்கூடிய இடத்துல அந்த முஸ்லீம்களுடைய கூட்டத்தாருடைய விவசாயங்களை எரிச்சு அவங்களுடைய கழுதைகளாம் கொலை செஞ்சான். இப்போ அல்லாஹு தாலா இது போன்ற முனாஃபிகளுடைய தன்மைகளை விட்டும் அவர்களுடைய குணங்களை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மை ஒரு உண்மையான மூமினாக வாழ்வதற்குரிய அருள் பாக்கியங்களை அல்லாஹு தலா தந்த அருள் புரிவானாக. இன்னும் முனாஃபிகளுடைய குணங்களை பற்றி அல்லாஹு தலா இன்னும் சில இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் தெளிவாக சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த குணங்களை விட்டு நாம் முழுமையாக விலகி கொண்டு சிஃபாத்துல் முஃமினீன், மோமின்களுடைய குணம், நபிமார்களுடைய குணம், சஹாபாக்களுடைய குணத்தை நம்மில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஆயத்துகள் நாம் படிக்கக்கூடிய இன்னும் படித்த அத்தனை ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அதன் ஹிக்மத்துகளையும் அதன் நுணுக்கங்களையும் புரியக்கூடிய, அறியக்கூடிய, விளங்கக்கூடிய, அதை நாம் உள்வாங்கி அதை கொண்டு நாம் அமல் செய்யக்கூடிய, மக்களிடம் இவைகளை எத்தி வைத்து மக்களையும் சரி செய்யக்கூடிய, நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு புனிதமான பாக்கியங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இன்னும் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து சபபு நுசூலுடைய அடுத்த கட்டங்களும் இன்னும் சில இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களும் பின்னால் வர இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவைகளையும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.